ஓம் சாந்தி 3/6/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்குமே இது வானப்பிரஸ்த நிலை. எல்லோரும் இப்போ வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம். அதனால் அப்பாவையும் போக போகிற வீட்டையும் மட்டும் நினைவு செய்யுங்க. அந்த தூய்மையான வீட்டுக்கு போகணும் இல்லையா? அதனால் தூய்மையாகுங்க. தூய்மையாக விட மாட்டேங்குதா பழைய கர்ம கணக்கு? எல்லாத்தையும் முடிச்சிடுங்க யோக பலத்தின் மூலமாக. ஏன்னா எல்லாரும் இப்போ போகணும். அதே தான், இது என்னுடைய கடைசி நொடி இருந்துக்கிட்டே இருக்கணும். 2 நாள் முன்னாடி பாபா வர்தானத்தில் சொல்லியிருந்தார் இல்லையா, குஷியை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், குஷி இழந்துடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை இது இறுதி நொடி ஆயிடுச்சுன்னா என்ன கதி அடைவீங்க? அதுக்காக குஷி அப்போ முற்றுப்புள்ளி. எல்லாம் நன்மைக்கு, எல்லாத்தையும் விட நான் விசேஷமான ஆத்மா, நான் எதுக்கும் ஆடாத அசையாதவனாக இருப்பேன். அந்த பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அதேமாதிரி இங்கே கூப்பிட்டா போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன், எல்லா கணக்கு வழக்கம் முடிச்சிடறேன். எப்படி கணக்கு வழக்கம் முடிக்கிறது? முற்றுப்புள்ளி தான். கேள்விக்குறி, அது ஏன் இது ஏன் எதுவுமே முற்றுப்புள்ளி. சுபபாவனை, நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். முற்றுப்புள்ளி. என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், யார் மேலேயும் வெறுப்பு வரக்கூடாது. அப்படி கணக்கு வழக்கம் முடிச்சிடுங்க பாபாவுடைய நினைவின் மூலமாக, யோக பலத்தின் மூலமாக. வீட்டுக்கு போகணுன்றதுனால எந்த விதமான பற்றுலையும் மாட்டிக்கக்கூடாது. லைன் கிளியராக இருக்கா? இப்போ கூப்பிட்டா நான் போவேனா, இப்போ கூப்பிட்டா போவேனா, அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேள்வி: தந்தை குழந்தைங்களுக்கு என்ன தைரியம் கொடுக்கிறார்? குழந்தைகளே, இப்போ இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் நிறைய தடைகள் ஏற்படுது. ஆனாலும் பொறுமையாக இருங்க. உங்களுடைய பிரபாவம் ஏற்படும் பொழுது அதிகத்திலும் அதிகமானவர்கள் இங்கே வர ஆரம்பிப்பாங்க. பிறகு எல்லாருமே உங்கள் முன்னாடி வந்து தலை வணங்குவாங்க. பந்தனத்தில் இருக்கிற சகோதரிகளுடைய பந்தனம் எல்லாம் முடிஞ்சிடும். எந்த அளவுக்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பந்தனம் எல்லாம் நீங்கிடும். நீங்கள் விகர்மங்களை வென்ற விகர்மாஜித்தாகிடுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய தடை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய பிரபாவம் எப்போ ஏற்படுதோ, அப்போ பிரபாவம் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? பிரம்மகுமாரிகள், தூய்மையானவங்க, தேவதையாக போகிறவங்க, இவங்க தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ நாராயணனாக இருந்தவங்க. இந்த செய்தி எல்லாம் தீ மாதிரி பரவ ஆரம்பிக்கும் ஒரு டைமில். அப்போ எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி இது தான், இறைவன் நேரடியாக கொடுக்குற ஒரே ஞானம் இது தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் தடை வரதான் செய்யும், பொறுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பிரபாவம் வரும்பொழுது, உங்கள் தாக்கம் மற்றவங்களுக்கு வரும்போது எல்லாம் உங்கள் முன்னாடி வந்து தலை வணங்குங்க. ஐயோ, பரம பவித்திர ஆத்மாக்கள் இவங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ தடை ஏற்படுத்துகிறாங்களே சகோதரிகளுக்கெல்லாம், நிறைய காரணத்தினால அப்பா அம்மா மூலமும் கணவன் மூலமாகவும் வர தடைகள் அத்தனையும் முடிஞ்சிடும். அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நினைவு, பாபாவுடைய நினைவு அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. தானாக உங்களுடைய மனசு எப்படி தான் மாறும்னு தெரியாது. ஸோ அது மாதிரி நிறைய சகோதரிகள் அனுபவம் செய்கிறாங்க இல்லையா? நீ பாபா வீட்டுக்கு போனோன்னா தற்கொலை பண்ணிக்குன்ட்டு ஒரு பிரதருடைய அப்பா மிரட்டினார். ஸோ அந்த மாதிரி தடை இப்போ இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? நினைவு பலத்தை அதிகப்படுத்துங்க. தானாக பந்தனம் போயிடும், தானாக விகர்மாஜித்தாவும் ஆகிடுவீங்க. பாவக்காரியங்கள் உங்கள் மூலமாக நடக்காது. யோக பலம் அதிகமாகும்போது அந்த சக்தி இல்லாதனால தான் பாவம் செய்கிறீங்க, விகாரத்தில் சிக்கிறீங்க. பாடல்: கள்ளங்கபடமற்றவரான சிவபாபா தனிப்பட்டவர், அவரை யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது, ஈடு இணை இல்லாதவர். ஓம் சாந்தி. கள்ளங்கபடமற்றவர்னு எப்பவுமே ஒரு சிவனைத்தான் சொல்கிறாங்க. போலாநாத், சிவனுக்கு மட்டும்தான் அந்த மகிமை.
சிவனுக்கும் சங்கரருக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்ல முறையில் புரிஞ்சிருக்கிறீங்க. சிவனும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், மூலவதனத்தில் இருக்கிறார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவரும் கூட. ஆனால் சங்கரர் சூக்ஷ்மவதனத்தில் இருக்கார், அது கீழே இருக்கிற சூக்ஷ்மவதனத்தில் இருக்கக்கூடியவர். அவரை எப்படி நீங்கள் பகவான் சொல்ல முடியும்? பரந்தாமத்தில் இருப்பவர் தான் பரமாத்மா, அவர் தான் கடவுள், அவருக்கு உடல் கிடையாது. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு தந்தை, மேல் மாடி. அது 3 உலகத்தில் அது மேல் மாடி. அதுக்கு அடுத்த 2வது தளத்தில் தான் பிரம்மா விஷ்ணு சங்கர்னு 3 தேவதைகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 தேவதைகளுக்கும் தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த சரீரமற்ற நிராகார சிவபாபா தான். மற்றபடி சங்கரருக்கு ஆக்கார உடல் இருக்குது, ஒளி உடல். ஆக்கார உடல்னா ஒளி உடல், சூக்ஷ்ம உடல் இருக்குது. சிவனும் கள்ளங்கபடமற்றவர், அனைத்து ஞானமும் முழுமையாய் நிறைந்த ஞான கடல் அவர். சங்கரர் ஞானக்கடல்னு சொல்ல முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது ஞானக்கடல்னு. அந்த கள்ளங்கபடமற்ற சிவபாபா எவ்வளோ நிந்தனை பண்ணியிருக்கிறோம் நாம் அவருக்கு. இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காததுனால தான் அவர் கள்ளங்கபடமற்றவர். அந்த பாபா நம்ம புத்தின்ற பையன் ஞான ரத்தினங்கள்னால நிரப்புறார். எதை பற்றிய ஞானம்? இந்த சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானம். அந்த ரகசியத்தை சொல்றார். படைப்பாளர் மற்றும் படைப்புடைய ரகசியம் ரொம்ப ஈஸி புரிய வைக்கிறதுக்கு. ஆனாலும் இந்த ஈஸியான விஷயத்தையே பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் கூட புரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல. அவங்களா தியானம் அது இதுன்னு பண்ணுறதன் மூலம்லாம் தெரிஞ்சிக்க முடியல. இப்போ அந்த ரஜோகுண நிலையில் இருக்கிறவங்களே தெரிஞ்சிக்கலன்னா இல்லையா? ரிஷி முனிவர்கள் எப்போ வாழ்ந்தவங்க? ரிஷி முனிவர்கள் துவாபரகத்தில் வந்த வேதத்தை இயற்றியவர்கள் ரஜோகுணத்தில் இருந்தாங்க. அவங்களாலே தெரிஞ்சுக்க முடியலன்னா இப்போ எல்லாமே தமோகுண நிலையில் இருக்கிறாங்க, அவங்க எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? இப்போ யாராலையுமே தெரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் அப்பா எதிரில் உட்கார்ந்து உங்களுக்கு இந்த அமர கதை புரிய வைக்கிறார், இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார், சிருஷ்டியுடைய ரகசியத்தை. உண்மையிலும் உண்மையான அமரக்கதை நம்ம சிவபாபா சொல்லிட்டு இருக்கிறாருன்ற நம்பிக்கை குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்கு. இந்த நம்பிக்கை அசைக்க முடியாது. சொல்லிகிட்டே இருக்காரு, உனக்கு எதுவுமே ஆகாது. அந்த காலத்துலாம் குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறகுதுன்னுவாங்களே, இந்த மாதிரி பாபா சொல்கிறாரு. குடுகுடுப்புக்காரன் சொல்கிறத நம்புறீங்க, பாபா சொல்கிறாரு நம்பணும் இல்லையா? அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா சொல்கிறது இங்கே கடவுள்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. சந்தேகம் வந்துடுச்சு அழிஞ்சிட்டிங்க. ஒரு சம்பவமும் இந்த நாடகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைக்காக தான் இருக்கும். ஏன் எதுக்கு அதெல்லாம் யோசிக்காதுங்க. முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாபா நினைவில் இருங்க. அது எப்படி உங்களுக்கு நன்மைக்கு மாறுதுன்னு மட்டும் பாருங்கள், இல்லையா? எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதர் யாரும் நமக்கு இதை சொல்லிட்டு இல்லை. மனிதர் சொன்னால் நீங்கள் சந்தேகப்படலாம், நான் எப்படி இதை நம்புறது அப்படின்ட்டு. கள்ளங்கபடமற்ற சிவபாபா பொய் சொல்ல தெரியாதவர் சொல்லிட்டு இருக்கிறாருப்பா, இல்லையா? கள்ளங்கபடமற்ற ஏன் சொல்கிறாங்க? பொய்யே சொல்ல தெரியாது அவருக்கு. நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் பெருசாலாம் இல்லை, இல்லையா? அப்போ பெருசாக இருக்குதுன்னு சொன்னாதான் மனிதர்களுக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு இல்லை, அதான் கள்ளங்கபடமற்றவர். மனிதர் தான் பொய் சொல்லுவாங்க, கடவுள் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறார் எனக்குன்னு உடலும் கிடையாது, சரீரமற்றவன், நிராகாரர், உங்களை மாதிரி ஆத்மா தான். அந்த நிராகாரமான எனக்குத்தான் சிவலிங்க ரூபத்தில் பூஜை செய்கிறீங்க, உடல் எடுக்காதனால. அந்த லிங்கத்துக்கு தானே அவ்வளோ மகிமை.
சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க. அதை நினச்சி பார்க்க ஆச்சரியம் பாருங்க. சிவலிங்கத்துக்கு அப்படி ஒரு மகிமை. ஆனால் அது யாருன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல இல்லையா? அவர் இந்த பாரதத்தில் வந்து ஞானத்தை சொல்றதுனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க பாரதத்தில். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், சிவத்தந்தை பிறப்பு இறப்பற்றவர், கள்ளங்கபடமற்றவர், அவசியம் எல்லாருடைய புத்தின்ற பையையும் நிறைப்பவர். ஏதோ ஒன்று கொடுக்கிறார், கொடுக்கறதுனால தான் அப்பா. ராமாயணத்தில் விபீஷ்ணர் சொல்லுவார், யாருக்கிட்டயோ சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கடவுள்கிட்ட, விஷ்ணுரோ யாரோ சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட வந்து பணம் வேணும், ராஜ்யம் வேணும், அதை கேட்கக்கூடாது, நல்ல புத்தி வேணும்னு தான் கேட்கணும். அது இருந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும், அது போச்சுன்னா எல்லாமே போயிடும். சூப்பர்ல. உண்மையிலே கடவுள் அதுக்கு தான் வர்றாரு, புத்தியை கொடுக்க தான் வர்றாரு இல்லையா? எப்படி கொடுப்பாரு உங்களுக்குத்தான் தெரியும். இந்த ஞான ரத்தினங்கள் பண்ணுது அந்த வேலையை. ஞானத்தை கேட்க கேட்க நம்மளுடைய குணம் மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் ஐயோ நம்ம இன்னும் தப்பு தானே பண்ணுறோம், அதாவது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாபா சொல்லும்போது தான் ஆமாம் தப்பு பண்ணுறோம், இதையும் மாற்றிக்கணும், இதையும் மாற்றிக்கணும். அப்படி ஞான ரத்தினங்கள்னால புத்தின்ற பையை நிறைக்கிறாரு. உள்ள இல்லை, அதனால் தப்பு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஞான ரத்தினத்தை போடுறாரு. இறைவன் வாய் வழியாக சொல்கிற இதுதான் ஞானம்னு பேர். ஞான கடலால் தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். இது 5000 வருடம் முன்னாடி தேவதையாக்கிய அதே கீதை. இதில் சமஸ்கிருத ஸ்லோகன் எல்லாம் கிடையாது. ஒருவேளை சமஸ்கிருதத்தில் இருந்தால் கள்ளங்கபடமற்ற தாய்மார்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? வெறும் வேதம் படித்தவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி விஷயத்தையா இறைவன் சொல்லுவார்? எல்லா குழந்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லுவார். சூப்பர்ல. எந்த மத புஸ்தகமும் தானாக யாருக்குமே புரியாது. ஆனால் தான் போய் அங்கே அப்போ அந்த மதஸ்தாவர் எப்படி சொன்னாலும் இவங்க நம்பிட வேண்டியதுதான். அப்போ இறைவனுடைய ஞானமும் ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அது இறைவன் சொன்னதா இந்த மதஸ்தாவர் மாற்றி சொல்கிறதான்னு எப்படி தெரியும்? அதுக்கு தான் எளிமையாக சொல்கிறேன். என் குழந்தைங்களுக்கு நான் சமஸ்கிருதத்துலேயோ புரியாத பாஷையிலையோ புரியாத மாதிரி கஷ்டமாகவோ சொல்கிறது கிடையாது. ஏன்னா என் குழந்தைங்களாம் யார்? கள்ளங்கபடமற்ற தாய்மார்கள். அவங்களுக்காகவே கள்ளங்கபடமற்ற பாபா வந்திருக்கிறேன். தாய்மார்கள் பாவம் வீட்டின் வேலையிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. வேலைக்கு போகிறது இப்போ என்னமோ நாகரிகமாயிடுச்சு, ஃபேஷன் இல்லையா? பாபா இப்போ குழந்தைங்களுக்கு அதில் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனால் தான் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு குடும்பம் நடத்த முடியுன்றாங்க. ஆனால் 2 பேர் வேலைக்கு போனதுனால தான் விலைவாசி ஏறிச்சின்னு அவங்களுக்கு தெரியல. புரியுதா? எவ்வளோ வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ஏற்றுறாங்க. அது தெரியல இவங்களுக்கு. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ அது நாகரிகம் ஆயிடுச்சு வேலைக்கு போகிறது, குறிப்பாக பெண்கள். இப்போ குழந்தைங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை பாபா கொடுத்துட்டு இருக்கிறார். அதுவும் யாருக்கு தெரியுமா கொடுக்கிறாரு? எதுவுமே படிக்காதவங்களா யார் இருந்தாங்களோ அவங்க தலையில தான் இந்த படிப்பு ஞான கலசத்தை முதலாக வைக்கிறார். பெரிய பெரிய தாதி தீதிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே படிக்காதவங்க, அல்லது 1வது 2வது அந்த மாதிரி படித்தவங்க. ஸோ அவங்க தலையில் தான் வைக்கிறார். இப்போ பாருங்கள், நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க இங்கே வந்து உட்காடுறாங்களா? யாராவது இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிற மாதிரியே தெரியல இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களா, வேலைக்கு போகிறவங்களே இல்லை இல்லையா? அதுதான். அப்போ படிக்காதவங்க தான் கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்குது. இதுதானே முக்கியமான படிப்பு. எல்லாருமே பக்தைகள், சீதைகள். ராவணனுடைய இலங்கையிலிருந்து விடுவிக்கிறதுக்காகத்தான்
அதாவது துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்ரீராமர் சிவபாபா வந்திருக்காரு. எல்லாருமே பக்தர்கள், எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க ராவணனுடைய ராஜ்யத்தில், விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். பிறகு அப்பாவோட இணைஞ்சு வீட்டுக்குத்தான் போவோம், வேற எங்க போவோம்? பாபாவோடு சேர்ந்து இல்லையா? துக்கத்திலிருந்து விடுவிச்சு எங்க அழைச்சிட்டு போறது? ஏன்னா ஃபுல்லா துக்கமா இருக்குது. இந்த உலகத்துல வேற எங்கேயாவது இட்டுட்டு போய் வைக்க முடியுமா? நம்மள முடியாது. வீட்டுக்கு போங்க. அப்புறம் இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்தை ஃபுல்லா முடிச்சு சுகம் நிறைந்த சொர்க்கம் மாத்தின பிறகுதான் நமக்கு ஜென்மம் ஏற்படுது. வேற எங்க போக முடியும் நம்மளால? சூப்பர்ல, விட்டா அப்பா தான், வேற எங்க போக முடியும்? நாம துக்கத்திலிருந்து விடுபடணும் தான் வீட்டை நினைவு செய்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா துக்கத்திலிருந்து விடுபட்ட இடம் அதுதான். அது பேரே பரந்தாமம். என்னது? இந்த உலகத்துலேருந்து விடுபட்ட தாமம், விலகி இருக்கிற தாமம். நாடகத்தின் நடுவில் யாருக்குமே முக்தி கிடைக்காது. நடுவில் அப்பாடா சுகத்தின் பாகம் முடிஞ்சிச்சா, சொர்க்கம் முடிஞ்சிச்சா, பாபா நான் வரேன், எனக்கு வேண்டாம் நரகம், முடியாது, நடிச்சு தான் ஆகணும். நாடகத்தில் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அப்படி போனால் முதல்ல பாபாவே வர முடியாது இல்லையா? பாபா நம்ம பார்க்கவும் முடியாமல் போயிடும். யாருக்கும் முக்தி கிடைக்காது நாடகத்தின் நடுவில். அது கடைசியில் தான் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? எல்லாரும் தமபிரதானம் ஆன பிறகு தான் கிடைக்கும். தமபிரதானம் ஆகி தான் தீரணும் யாராக இருந்தாலும். ஸ்ரீகிருஷ்ணரே தமபிரதானம் ஆகும்போது யார் தப்பிக்க முடியும்? ஆனால் முக்கியமான அஸ்திவாரமாக இருக்கிறது எந்த தர்மம்? தேவதா தர்மம். அது எரிஞ்சு போச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தர்மமே மறைஞ்சு போச்சு. அப்படி இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் போச்சு. அதனால என் மதம் பெருசா, உன் மதம் பெருசான்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆரம்பமாக இருந்த மதமே இப்போ இல்லை. மற்றபடி அவங்க இருந்ததோடைய அடையாளமாக சில சித்திரங்கள் இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் கூட மறைஞ்சிடுச்சு. அப்படின்னா நினைவு சின்னம் எப்படி கிடைக்கும்? அதனால அவங்களுடைய சித்திரங்கள் இருக்குது. சூப்பர் இல்லையா? ஏன்னா அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் தான் ரொம்ப முக்கியமானது. அவ்வளோ நகையில் அலங்காரம் பண்ணும்போது தெரியுது அவங்க தான் நம்பர் 1ன்ட்டு இல்லையா? அப்படின்னா நினைவு சின்னம் எப்படி கிடைக்கும்? ஐயனாரை காட்டினாங்கன்னு வச்சுக்கலாம், இவங்க தான் சொர்க்கத்தில் இருந்தாங்கன்னா, என்னப்பா ஒன்றுமே ட்ரெஸ்ஸே போடாமல் கையில் வாழை வச்சுட்டு இது ஆகிறதுக்காக முயற்சி பண்ணோன்னு கேட்பாங்க. அப்போ நாராயணனை காட்டும்போது தான் புரிஞ்சுக்கிறாங்க, ஆமாம் வைகுண்டத்தின் அதிபதி. தேவி தேவதைகள் ராஜ்யம் செஞ்சாங்க இந்த பாரத பூமியிலன்னு எல்லாருக்கும் தெரியுது. இப்போ வரைக்கும் அவங்களுடைய சித்திரங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் புரிய வைங்க. லக்ஷ்மி நாராயணன் தான் குழந்தை பருவத்தில் ராதா கிருஷ்ணராக இருந்தாங்க, அதாவது இளவரசன் இளவரசியாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? பிறகு அவங்க தான் மகாராஜா மகாராணியா கல்யாணத்துக்கு பிறகு ஆகுறாங்கன்னு புரிய வைங்க. அவங்க தான் சத்தியுகத்தின் எஜமானர்கள். தேவதைகள் ஒருபோதும் பதித உலகத்தில் பாதம் பதிக்க முடியாது. அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவதைகள் கால் மண்ணில் படாதுன்ட்டாங்க. அதாவது அழுக்கான உலகத்தில் படாது இல்லையா? இன்னொன்று தேக உணர்வில் அவங்க புத்தின்ற கால் வராதுன்ற அர்த்தமும் கூட. ஸ்ரீகிருஷ்ணரோ வைகுண்டத்தின் இளவரசர், அவர் கீதை சொல்லவே முடியாது. ஒரு தவறு தான் பண்ணாங்க, ஆனால் பெரிய தவறாக எல்லாம் பண்ணிட்டாங்க. எப்படி சொல்கிற பாருங்க, ஒரு தவறு தான் ஆனால் பெரிய தவறாச்சு. இப்போ அதுதானே மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்க. கிருஷ்ணரை பகவான் சொல்ல முடியுமா? அவரும் மனிதர். அட வள்ளலார மனிதர்னாலே கோச்சிக்கிறாங்கப்பா. அப்புறம் கிருஷ்ணரை மனிதர்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? எங்கே போய் சொல்கிறது இல்லையா? தேவி தேவதை தர்மத்தை சார்ந்தவர் அவர் உண்மையிலே. ஆனால் பிரித்து வச்சுருக்காங்களா? கடவுள் தெய்வம் தனியாக வச்சுருக்கிறாங்கல்ல.
சிறு தெய்வம் பெரு தெய்வம் அது வேற சொல்கிறாங்க பிரிச்சு. அப்போ அதில் ஏதோ வரிசைக்கிரமம் இருக்குது இல்லை? இப்போ சொல்லணும். அவர் வைகுண்டத்தின் இளவரசர், அங்கே எல்லாருமே சுகபோகமாக இருப்பாங்க. அந்த இடத்துல ஏன் கீதையை சொல்லணும் அவரு? ஏன்னா கீதை கீழானவர்களை மேலானவர்களை ஆக்குறது. ஏன்னா அதிலே போட்டிருக்குது கீழானவர்களை மேலானவர்களை ஆக்கிறதுக்கு தான் நான் வரேன்ட்டு. அப்போ அது கிருஷ்ணராக இருக்காது, ஏன்னா அவர் மேலான உலகத்தில் இருக்கிறார். தேவதா தர்மத்தை சார்ந்தவர் அவர். அதே நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கரர் கூட தேவதைகள் தான், ஆனால் சூக்ஷ்ம தேவதைகள். அதனால சூக்ஷ்மவாதனத்தில் தான் அவங்க இருப்பாங்க, அவங்க சத்தியுகத்தில் இருக்க மாட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்தூல உலகத்தில் தான் மனிதர்கள் இருப்பாங்க. மனிதர்களை சூக்ஷ்மவாதனவாசிகள்னு சொல்ல முடியாது, சூக்ஷ்மவாதனவாசிகளை மனிதர்கள்னு சொல்ல முடியாது. எவ்வளோ சூப்பரான அற்புதம் இல்லையா? ஸோ மனிதர்கள் தான் தேவதை ஆகிறாங்க. பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமகன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது தேவதை தர்மம். இப்போ பிரம்மா விஷ்ணு சங்கர்னு அவங்க பாடுற மகிமை தேவதை தர்மத்துடைய மகிமை, கடவுளுடைய மகிமை கிடையாது. அவர் என்ன சொல்கிறோம்? பரமாத்மாய நமகன்று, சிவ பரமாத்மாய நமகன்ட்டு. ஸ்ரீலக்ஷ்மி தேவியாகவும் ஸ்ரீநாராயணன் தேவதையாகவும் ஆகிறாங்க. அவங்க தேவதைகள். ஸ்ரீலக்ஷ்மி தேவதை, ஸ்ரீலக்ஷ்மி தேவி, ஸ்ரீநாராயணர் தேவதை ஆவாங்க. மனிதர்கள் தான் 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்குது. உண்மையிலே நாம தேவதை தர்மத்தை சார்ந்தவங்களாத்தான் ஆரம்பத்தில் இருந்தோம். அவ்வளோ சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம் அது. அங்க அங்கே நாங்கள் ஏன் வர முடியாதுன்னு யாருமே கேட்க முடியாது. அங்கே ஒரு தர்மம் தானே அங்கே இல்லையா, சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம். ஏன் நாங்கள் அங்கே வர முடியாதுன்னு மற்ற தர்மத்தினர் கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு தர்மம். அந்த தர்மத்தை சார்ந்தவன் நானுன்ற உணர்வு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே வருவீங்க. ஆனால் அந்த தர்மத்தை சார்ந்தவனா இப்போ இருக்கிற தர்மத்தை நீங்கள் விட்டால் தான் அங்கே வர முடியும் இல்லையா? அதுதான். ஏன்னா அது தனி தர்மம்ப்பா இது இல்லை. ஸோ அந்த தர்மத்தை சார்ந்தவங்க தான் வர முடியும், மற்றவங்களும் பின்னாடி வருவாங்க. அவங்க தர்மபிதா தான் ஃபஸ்ட்டு வருவார். கிறிஸ்தவ மதத்தின் தர்மபிதா கிறிஸ்து வந்த பிறகு தான் மற்றவங்க வருவாங்க. அவங்க எப்படி இருக்கணுன்ற ஞானத்தை அவர் சொல்கிறத கேட்பாங்க அவங்க. அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க தேவதா தர்மத்தோடைய பிதா யார்? பாபா. இப்போ கேட்கணும், இந்த ஞானத்தை படிக்கணும், அப்போ தான் அங்கே வர முடியும். ஸோ வருஷக்கிரமாக மற்றவங்க எல்லாம் துவாபரகத்துலேருந்து தான் வருவாங்க அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க. ஏன்னா இது அனாதியான உருவாக்கப்பட்ட விளையாட்டு. இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, எந்த மாற்றமும் இருக்காது. நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ சத்யுகம், இதுக்கு பிறகு என்ன வரும்? கண்டிப்பாக சத்யுகம் தான் வரும். பாரதத்தில் தான் சத்யுகம் இருக்கும், மற்ற கண்டங்கள் அப்போ இருக்கவே இருக்காது. பாரதம் மட்டும்தான் அழிவற்ற கண்டம். அதனால் சத்யுக திரேதாயுகத்தை பார்த்த ஒரே கண்டம் எது? பாரதம் தான். இது நினைக்கும் போதே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதனால தான் தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்குது பாரதத்தில் இருந்துச்சு. இதோடைய விநாசம் ஏற்படுறதே கிடையாது. பாருங்க, இதோடைய அழிவே ஏற்படாதுன்ற அழிவற்ற பூமி இந்த பாரதம். அதையும் நீங்கள் புரிய வைக்கணும். தந்தையுடைய பிறப்பு இங்கே தான் ஏற்படுதுன்னு புரிய வைக்கணும். ஆனால் அவருடைய பிறப்பு மனிதர்களை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறப்பு ஏற்படுறது கிடையாது. தெய்வீக பிறப்பு, பிரவேசிக்கிற பிறப்பு. ஒரு வயோதிக உடலில் டைரக்டாக பிரவேசிச்சுட்டு போயிடுறாரு.
ஏன் வராரு? நான் தான் கடவுள் சொல்றதுக்கு வரல, தன்னை கடவுள் காட்டிக்கிறதுக்கு வரல, உங்களை துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு வராரு. அதுதான் அவருடைய தொழில். அதுக்கு ஈஸியான வழி என்ன சொல்றாரு? என்னையும் அப்பாவையும் வீட்டையும் மட்டும் நினைவு செய்தபடி இருங்க, ராஜ்யத்தில் வந்துடுவீங்கன்றது. எவ்வளோ ஈஸியான வழி. அதை மறக்க வைக்கிறதுக்கு தான் மாயா பல ரூபம், பல விஷயம், பல பிரச்சனை எடுத்துகிட்டு வரும். ஆனால் உங்களுக்கு மைண்டில் என்ன பண்ணும்? ஐயோ இது கடைசி நொடி ஆயிடுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகிடும்? டக்குன்னு புத்தியை எங்கே போகணும்? பாபாட்ட வச்சுட்டு போங்க. நாராயணன் ஆகணும், நாராயணன் ஆகணும், நாராயணன் உடலில் நான் வரப்போகிறேன். அதே நினைவில் இருங்க, வந்துடுவீங்க ராஜ்யத்துக்கு. அப்புறம் வீட்டை நினைவு செய்யுங்க. வீட்டுக்கு எப்படி போக முடியும்? உடலை இங்கே விட்டுட்டு தான் போக முடியும். அதனால் வீட்டை நினைவு செய்யுங்க. நிராகார வீட்டில் ஒளிப்பிள்ளையாக இருக்கிற பாபா, ஒளிப்பிள்ளையாக இருக்கிற நினைவு செஞ்சுட்டே இருங்க. அப்பாவை, வீட்டை, ஆஸ்தியை நினைவு செஞ்சுட்டே இருங்க. மற்றபடி இது அசுர ராஜ்யம் நடக்கிற இடம், இங்கே உங்கள் புத்தியே இருக்க வேண்டாம். இதோடைய வேலையே டெய்லி துக்கம் கொடுக்கறது தான். பாபா உங்களை தெய்வீக ராஜஸ்தானத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. வேற எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்கல. அப்பாவையும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்யுங்க. இங்கே ஜபிக்கிறதுக்கு விஷயம் கூட நான் உங்களுக்கு கொடுக்கல. வாயால் கூட நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. சூக்ஷ்மத்தில் கூட நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. வீட்டில் அமர்ந்தபடி தந்தையை அமைதியாக நினைவு செய்யணும், அவ்வளோதான். எந்த கஷ்டமும் கொடுக்கல பாபா. இது அசுர உலகம், இங்கேருந்து நான் வெளியே வர்றதுக்கு வழி சொல்கிறேன். இது எப்படி சூப்பர் இல்லையா? சீதையை ஒரு சிறை பிடிச்சு வச்சிருக்கிறான் ராவணன். ஸோ இது ஜெயில். ஜெயிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு எப்படி தப்பிச்சு வரணும்? நீ எதுவும் பண்ண தேவை, உட்காந்த இடத்துல என்னை நினைவு செய்யும். அப்போ ஆஞ்சநேயர் போய் முதல்ல விபீஷணர்கிட்ட போய் கேட்குறாரு, இங்கே சீதையை கடத்தி வச்சிருக்கிறான், எங்கே இருக்குது அந்த இடம்? அது சொல்கிறாங்க, அவங்க ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு தபஸ்வி கோலத்தில் இருக்கிறாங்க, பிரம்மகுமாரிகள் இல்லையா? சிருஷ்டி மரத்தை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறது, இந்த ஞானத்தை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறது, அது போதும். பாபா அவங்கள தூக்கிட்டு போயிடுவார். அதானே அங்கே நடக்குது. அவங்க கஷ்டப்பட்டு வர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. இப்போ அனுமார் கூட வந்தால் கூட அது கூட ஒரு முயற்சி தானே. இங்கே எதுவுமே கிடையாது. நீ உட்காந்துட்டு நினைவு செஞ்சுட்டு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அப்பாவையும் ஆஸ்தியும் வீட்டில் உட்காந்தபடி நினைவு செஞ்சுட்டு இருங்க. நீ வாயை திறந்தும் சொல்ல தேவையில்ல, மனசாலையும் சொல்ல தேவையில்ல. அப்படியே சொர்க்கத்தின் காட்சிகளை பாருங்க. சொர்க்கத்தில் உங்கள் வாழ்ந்த காலம், சீதை எப்படி தன்னுடைய ராமரோடு இருந்த காலத்தை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதைத்தான் இப்போ பண்ண சொல்கிறார். 5000 வருஷம் முன்னாடி எப்படிப்பட்ட ராஜ்யம் இன்னும் 20 வருஷத்தில் வரப்போகுது. அதில் இருந்ததை நினைவு செய்யுங்க, அமைதியாக நினைவு செய்யுங்க. வேறு எந்த கஷ்டமும் நீங்கள் பட வேண்டாம். பந்தனத்தில் இருக்கிற சகோதரிகள் கூட இப்போ வீட்டில் உட்காந்தபடியே கேட்குறாங்க, அனுமதி கிடைக்கிறது கிடையாது. ஆமாம், வீட்டில் இருந்தபடியே தூய்மையாக இருக்கிறதுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்க இல்லையா? சென்டருக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றே சொல்லுவாங்க, நீ சென்டருக்கு போகிறதுனால தான் இந்த மாதிரி நியமம் அது இதுன்னு டார்ச்சர் பண்ணுற, நீ இனிமேல்ட்டு போவாதன்னு துரத்திடுவாங்க. அப்பயும் வீட்டில் உட்காந்தபடி நினைச்சலாம். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, நெட்டு வீட்டுக்கே வருது. ஆனால் நெட்டு வசதியும் இல்லைன்னா பாவம் தான் அவங்க. இப்போ வாணியுமே எல்லார் வீட்டுக்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால பிரச்சனை கிடையாது. அதுவுமே வீட்டில் எரிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு முஸ்லீம் மாதாஜி வீட்டில் அப்படி வச்சு இருந்துச்சுன்னா எரிச்சிடுவாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ அந்தளவுக்கு கொடுமைக்காரங்க கிடையாது இல்லையா? ஏதாவது ஒரு யுக்தி யூஸ் பண்ணி கண்டிப்பாக படிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அனுமதி கிடைக்காத சகோதரிகள் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தபடி தூய்மையாக இருக்கிறதுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்க பாபா நினைவில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தூய்மையாகுங்கன்னு எனக்கு கனவுல கட்டளை கிடச்சிதுன்னு சொல்லுங்கள். எப்படி சூப்பர் யுக்தி கொடுக்குறாரு பாருங்க இல்லையா? கனவுல வந்துச்சு சொல்லுவாங்களா, எனக்கு ஆத்தா வந்தா கோயில் கட்ட சொன்னான்னு சொல்லி தானே எல்லா கோயிலும் கட்டுறாங்க. அப்படி சொல்லுங்க, இன்னும் தூய்மையாக இருக்க சொன்ன கண்டிப்பாக மதிப்பாங்க இல்லையா? அது கனவுல வந்துச்சுன்னு சொல்லுங்க. எவ்வளோ சூப்பரான யுக்தி சொல்கிறாரு பாருங்க பாபா இல்லை?
ஏன்னா இப்போ மரணம் இப்போ சொல்லுங்கள், எனக்கு கனவுல வந்துச்சு, உங்கள் கணவனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சா, அப்போ சொல்லுங்கள். ஏன்னா ஏதாவது வியாதி வரும், ஏதாவது ஒன்று வரும், அப்போ சொல்லுங்கள். எனக்கு கனவுல வந்துச்சு தூய்மையாக இருக்க சொல்லி, அந்த தூய்மையை இழக்க வச்சதுனால தான் உனக்கு இப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு கனவுல வந்திருக்குது. பயந்துடுவார் அவர், ஐயோ யார் இவங்கன்ட்டு இல்லையா. இப்போ மரணம் எதிரிலே இருக்குது, அதனால தூய்மையாக இருந்திருக்க ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்துங்க. மரணம் எதிரில் நிற்கிது, வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. வானப்பிரஸ்த நிலையில் ஒருபோதும் விகாரத்தின் எண்ணம் வராதே. இப்போ நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கலையா? உங்களை தாத்தா பாட்டின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு வானியில் ஒரு யுக்தி கொடுத்தாரு பார்த்தீங்களா? தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது. பேரம்பேத்தியை பற்றி இச்சையாக பார்ப்பாங்களா? மற்றவங்க எல்லாமே பேரம்பேத்திங்க தான் உங்களுக்கு. அதனால் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. மரணம் உங்கள் கணவனே என்ன, அது உங்களுடைய பேரன்தான். உங்கள் மனைவி உங்களுடைய பேத்தி. இப்போ வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்குது ஆத்மா, முடிய போகுது. வானப்பிரஸ்த நிலையில் விகாரத்தின் எண்ணம் வந்தால் எவ்வளோ அசிங்கம். சூப்பரான யுக்தி சொல்கிறாரு பாருங்க. இப்போ எல்லாரும் திரும்பி போகணும். வீடு பத்தின்னு எரியும் போது யாராவது விகாரத்தில் ஈடுபடுவாங்களா? வீடில் ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இப்போ திரும்பி போகணும், இந்த உலகத்தை விட்டு போகணும். அதனால் உங்களுடைய உண்மையான வீடு எந்த வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த பரந்தாம வீட்டை நினைவு செய்யணும். பிறகு நீங்கள் மறுபடியும் இந்த பாரதத்தில் தான் வரப்போறீங்க. ஆனால் முகம் வீட்டை நோக்கித்தானே இருக்கணும் இல்லையா? புத்தி எங்கே இருக்கணும்? எங்கே போக போகுதோ அங்கே நோக்கி இருக்கணும். எங்கே போக போகுது? பரந்தாமத்துக்கு. அடுத்தது எங்கே போக போகுது? சொர்க்கமான பாரதத்துக்கு. ஸோ இது ரெண்டு தான் உங்கள் புத்தியில் இருக்கணும். அதை தான் முகம் அதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் நான் கொடுக்கலையே. சுகமான விஷயங்களை நினைக்க சொல்கிறேன், அதை விட்டுட்டு துக்கமான விஷயங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ரொம்ப சகஜம் இது இல்லையா? ஈஸியான வழி. வீட்டில் இருந்தபடியே சிவபாபாவுடைய நினைவில் உணவை சமைச்சிடுங்க. வீட்டில் சமைக்கும்போது உங்கள் கணவனுடைய ஞாபகம் இருக்குது தானே. ஆனால் இவர் கணவனுக்கெல்லாம் கணவன், பதிகளுக்கெல்லாம் பதி. இவரை நினைவு செய்யுங்க. இதன் மூலமாக தான் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்குது. நல்லது. இப்போ எப்படி சொல்கிறாரு? சமைக்கும்போதும் அந்த கணவன் ஞாபகம் இருந்துக்கிட்டே தானே இருக்க. கணவனுக்காகவே தானே சமைப்பாங்க. ஐயோ கணவனுக்கு இது பிடிக்குமா, இது பிடிக்குன்னு சொல்லணும், அவங்கள திருப்திப்படுத்தணுன்ற அந்த எண்ணம் இருக்கும். கணவன் இல்லைன்னா நிறைய மனைவிகள் சமைக்கவே மாட்டாங்க இல்லையா? கணவன் ஊருக்கு போனால் சமைக்க மாட்டாங்க. அப்போ அந்த கணவனுடைய நினைவு தான் சமைக்கும்போதும் வருதில்ல. நான் பதிகளுக்கெல்லாம் பதியாச்சே, எனக்கு சமைச்சு போட மாட்டிங்களா? என் நினைவில் சமைக்க மாட்டிங்களா? எனக்காக சமைக்கிறேன்ற ஒரு நினைவில் சமைக்க மாட்டிங்களா? சமைங்க. ரொம்ப ஈஸி தானே. என்னை நினைக்கிறதுக்கு எவ்வளோ யுக்தி இருக்குது. இதன் மூலமாக 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது. இதை நினைக்கிறதுனால சும்மா விட்டுட்டு போகிறதில்ல. அந்த கணவன் வேணால் உங்களை சும்மா விட்டு போகலாம், ஆனால் இவர் 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுக்குறாரு. பாபா சொல்கிறாரு, சரி சிலருக்கு சென்டருக்கு வர்றதுக்கு அனுமதி கிடைக்கல, என்ன பண்ணுறது? ஏழை பெண்கள்னால் தைரியம் வச்சு வெளியே வந்து பண்ணுறாங்க. பணக்கார பெண்கள் அதை விட மனசும் வராது. இன்னொன்று கல்யாணம் ஆகாத பெண்களால் வரவும் முடியாது, ஏன்னா வந்தால் அது போலீஸ் கேஸாக வேறு ஆகிடும் இல்லையா? அதுக்கு பாபா சொல்கிறார், சரி நல்லது, வீட்டிலேயே இருந்துக்கிட்டு அப்பாவையும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. அதை யார் தடுக்க முடியும்? நீங்கள் நினைவு செய்கிறீங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும் இல்லையா? உங்களை நீங்களே விடுவித்து கொள்ளுங்கள். தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தி உங்களால் பெற முடியும். வீட்டில் உடல் இருந்தாலும் புத்தினால் இந்த வீட்டிலேருந்து விடுபட்டுடுங்க. ஆஸ்தி முழு ஆஸ்தி அடைய முடியுன்றார். ஆஸ்தி அடைய முடியும்னு சொல்ல, முழுமையான ஆஸ்தி அடைய முடியும். புத்தியினால் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது.
அப்பா, ஆஸ்தி, சொர்க்கம் இதுலயே இருக்கணும். படிப்படியா விடுதலை கிடைச்சித்தான் ஆகணும் இல்லையா? கண்டிப்பா பந்தனத்திலேருந்து கட் பண்ணுறாரு பாபா. அது கட்சி தான் தீரணும். ஆனால் அது ஏன் விட மாட்டாங்கன்னா அது நம்ம சேர்த்து வச்ச பாவம், அது தடுக்குது. ஸோ அது யோக பலத்து மூலமாக கண்டிப்பாக எரிச்சிடலாம். ஆமாம், இது ருத்ர ஞான யஜ்யம் இல்லையா? கண்டிப்பாக தடை வரத்தான் செய்யும். ஆனால் கடைசியில் எப்போ உங்களுடைய பிரபாவம் வெளிப்படுதோ அப்போ உங்கள் காலில் விழுந்து வணங்குவாங்க. எப்படி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ருத்ர ஞான யஜ்யத்தில் கண்டிப்பாக தடை வரதான் செய்யும். ஆனால் அவங்க பிரபாவம் எப்போ வெளிப்படுதோ இல்லையா, திரும்புகிற பக்கமெல்லாம் பிரம்மகுமாரி. ஏன்னா நம்ம மக்கள் வந்து கூட்டம் இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. ஒரு டைமில் உலகம் ஃபுல்லாக பரவி பிரம்மகுமாரி பிரம்மகுமாரி அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் பேசும்போது என்ன ஆகும்? உங்களை போய் தடை செஞ்சனே அப்படின்னு உங்கள் காலில் விழுந்து கும்பிடுவாங்களாம். தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த யஜ்யம் அந்த மாதிரி. இந்த யஜ்யத்தில் தான் நினைவாக தான் பக்தியில் வந்து யாகம் வளர்க்கும்போது, முனிவர்கள் யாகம் வளர்க்கும்போது எலும்பெல்லாம் அசுரர்கள் போடுற மாதிரி காட்டுறதெல்லாம். ஆனால் இதில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமையை இழக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் பொறுமையற்றவர் ஆகக்கூடாது. உங்கள் பொறுமையை பார்த்து தான் அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். இவ்வளோ பொறுமை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? என்னை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை அடையுங்கள். இதுதான் தந்தையுடைய கட்டளை. இப்போ பாருங்களேன், கைகேயி வந்து ராமரை துரத்துறாங்க, போ வனவாசத்துக்கு போன்ட்டு. ஒரு வார்த்தை கூட ராமர் வாயிலிருந்து கைகேயை பற்றி தப்பாக வரவே இல்லை. நான் போகிற மாதிரி நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கலையேன்றார். கோசலையும் அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டாங்க. பொறுமை இழக்கக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. என்னை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, பொறுமையாக இருங்கன்றதெல்லாம் பாபாவுடைய கட்டளை இல்லையா? அதனால் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலையா? பரவாயில்ல, வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன நினைவு செய்கிறது எப்படி, ஆஸ்தியை நினைவு செய்கிறது எப்படி? ஏன்னா இந்த 2 கட்டளை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் இருந்தபடி உங்கள் கணவனுக்கு புரிய வைங்க, உறவினர்களுக்கு புரிய வைங்க. இதெல்லாம் அந்த காலத்தில். இப்போ பெண்கள் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வீட்டுக்குள்ளேயெல்லாம் வச்சு இல்லை இல்லையா? புரிய வைங்க. ஏன்னா இதுதான் மெயின். அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செய்கிறது தான் மெயின். கிருஷ்ணரோ இருக்கவே முடியாது, தந்தையத்தான் நினைவு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீரா வந்து ஒரு ராணி, ராஜாவுடைய மனைவி. அந்த ராஜாவே வேண்டான்னு கிருஷ்ணரை நினைவு செய்கிறாங்கன்னா ஏன் நினைவு செய்கிறாங்க? ராஜாவோட பெரியவர் கிருஷ்ணர்ன்றதுனால நினைவு செய்கிறாங்க. அதோட கீழே இருக்கிறவங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் புத்தியினால் விலக்கி சிவபாபாவை நினைவு செய்கிறோன்னா நாம் அடைய போகிறது வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடையிறதுக்காகத்தான் நினைவு செய்கிறோம். அதுதான் இந்த ஸ்ரீநாராயணன் பதவி அப்படின்னு புரிய வைங்க. இது நாம தான் இருந்தோம், அந்த ஆத்மா அழியாதில்லை. எங்கே போச்சு அந்த ஆத்மா? அந்த ஆத்மா தான் மறுபிறவி எடுத்து சாதாரணமாக வந்திருக்கிறோம். சிவனை நினைத்து மீண்டும் அந்த மாதிரி ஆகணும்னு புரிய வைங்க. இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தினம் தினம் யோசிக்கணும். அதில் பயங்கர ஆனந்தம் வரும். நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. வீட்டில் பயங்கர கட்டுப்பாடு. ஆனால் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி தினம் தினம் சேவைக்கு போகிற மாதிரியே அவங்க தினம் தினம் டைரியில் இப்படிலாம் புரிய வைக்கணும், அப்படிலாம் புரிய வைக்கணும்னு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பர்மிஷனே கொடுக்குறாங்க. வீட்டில் போமா, நீ எங்கே வேணாலும் போ, நானே உனக்கு பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ரெடியாக இருந்தால் பாபா பார்த்துக்குவார் எல்லாத்தையும்.
கிருஷ்ணரோ இந்த சங்கம யுகத்திலேயோ கலியுகத்திலேயோ இருக்கவே முடியாது. தந்தையத்தான் நினைவு செய்யணும். நம்மளுடைய பாபா சிவபாபாவார் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்பாவுடைய அறிமுகத்தை மட்டும் கொடுங்க. வேற எதுவும் உங்களுக்கு வேலை கிடையாது. நம்மளுடைய அப்பா சிவன்தான்னு புரிய வைங்க. அதுவும் கூட இப்ப மட்டுமே நினைவு நல்லா இருக்க முடியும். இந்த பந்தனம் அடிதடி இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். போக போக இது எல்லாமே முடிஞ்சிடும். ஏதாவது நோய் வருதுன்னா உடனடியாக விலகிடுது. ஆனால் ஒரு சில நோய்கள் 1 வருஷம் 2 வருஷம் வரை கூட தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தடைகளும் அந்த மாதிரி தான். தந்தையை நினைவு செய்ய செய்ய பந்தனம் தானா நீங்கிடும். அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க பாபாவை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு விகர்மங்கள் விநாசமாகும்னு பாபா சொல்றார். புத்தி துண்டிக்கப்படுவது கூட விகர்மங்களின் பந்தனம் தான். விகாரத்தை தான் முதல் என் விகர்மம்னு சொல்லப்படுது. எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க. எதுலையும் பொறுமை இழந்துடாதீங்க. தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா புரிய வைங்க, இந்த தடை இருக்கிற நேரத்துல இறைவனை நினைத்ததுனால தான் ஸ்ரீநாராயணனுக்கு அந்த பதவி கிடைச்சதுன்னு புரிய வைங்க. அப்பாவுடைய அறிமுகத்தை சொல்லுங்க. இப்ப மட்டும்தான் உங்களால அப்பாவை நினைவு செய்யவும் முடியும். அதுக்கப்புறம் அப்பாவை பத்தி யாருக்குமே தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தெரியாது, வேதங்களை இயற்றிய ரிஷி முனிவர்களுக்கும் தெரியாது. அதனால இப்ப மட்டும்தான் உங்களால் நினைவு செய்ய முடியும். மற்றபடி உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள், பந்தனம், அடிதடி கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். ஆனா யோக பலத்தின் மூலமாக தானா முடிஞ்சிடும். நோய் எப்படி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போதோ அதே மாதிரி இதுவும் போயிடும். அதனால பாபாவை நினைவு செய்ய செய்ய பந்தனமே நீங்கிடும்ன்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? உங்களுக்கு தடை செஞ்சவங்களே அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாபா வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொன்ன கணவன் மனைவியை தினமும் வண்டியில் இட்டாந்து கீதா பாடசாலையில் விடுறாங்க. அவங்க ஏற்றுக்காம கூட இருக்கலாம், ஆனால் அழைச்சிட்டு விடுறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழியும். ஸோ இங்கே அந்த நினைவு பலத்தின் மூலமாக தான் அந்த பொறுமையே கிடைக்கும். நினைவை மட்டும் பண்ணிட்டாங்க, புத்தியை மட்டும். நான் தான் பாபா சொல்றாரு, அதாவது பாபாவை நினைவு செஞ்சா பொறுமை வந்துடும், பாவம் அழிஞ்சிடும். பாவம் அழிஞ்சாதான் பொறுமை வரும். ஆனா பாபாவை நினைவு செய்யாம புத்தி வேற எங்கேயோ போகுது பாருங்க, மற்ற விஷயங்கள்ல அலையுது பாருங்க, அதுவுமே நீங்க செய்த பாவங்களுடைய பந்தனம் தான். அந்த பாவம் தான் தடுக்குது. அதனால பாபா சொல்றாரு, விகாரத்தை தான் முதல் என் பாவம்ன்றது இல்லையா? விகாரம், காமம், அதுதான் மிகப்பெரிய எதிரி. முதல் நம்பர் பாவமே அதுதான். ஸோ அதுதான் என்ன ஏன்னா இப்போ நீங்கள் சண்டை போட்டுட்டு ஒருத்தங்களை கூட சண்டை போட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் அல்லது 1 வாரம் அவங்க நினைவு இருக்கும். ஆனால் இந்த காமத்தின் நினைவு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால தான் பாபா சொல்ற முதல் நம்பர் பாவம் அது. ஸோ ஒவ்வொரு தடவையும் யோகா பண்ணும் பொழுதெல்லாம் உங்களுடைய புத்தியை அவங்களுடைய ஞாபகம் மீண்டும் 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 டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் முதல் நம்பர் பாவம் அப்படின்னு சொல்றாரு. சத்தியுகத்திலேருந்து தான் மனைவி இருக்குது, ஏன் அவங்களுடைய நினைவே வரல? ஏன் வரல அப்படின்னா பற்று இருக்காது, காமம் இருக்காது. அதனால தான். ஸோ அதுக்காக நினைவு வந்துச்சுன்னா துக்கம் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் பாபா இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாரு. யோக பலத்தினால எரிச்சிடுங்க. சக்தியை ஃபுல்லாக இழந்து இருக்கிற இந்த கடைசி கலியுக இறுதியில் இதை
கொடுத்து சக்தி நிறைந்தவர் ஆக்குறார். ஸோ பொறுமையை மீண்டும் மீண்டும் பாபாவோட புத்தி இணைச்சிட்டே இருங்க. இப்போ நீங்கள் விகர்மாஜித் ஆகுறீங்க, விகர்மங்களை வென்றவர்களாக ஆகுறீங்க. நினைவின் மூலமாக மட்டும்தான் உங்களை விகர்மங்களை வென்றவர்களாக, விகர்மம்னு நான் பாவக்காரியங்களை வென்றவராக ஆக்கிக்கொள்ள முடியும். எல்லா கணக்குகளும் முடிஞ்சிடும். பிறகு சுகத்தின் கணக்கு ஆரம்பமாகும். வியாபாரிகளுக்கு ரொம்ப ஈஸி. பழைய கணக்கை முடிச்சுட்டு பிறகு புதுசு தொடங்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சேமிப்பாகிடும். நினைவு செய்யலைன்னா எப்படி சேமிப்பாகும்? இதுவும் வியாபாரம் தானே. பாபா உங்களுக்கு வேற எந்த கஷ்டமும் கொடுக்கலையே. அதனால நீங்க ஏமாற்றம் எதுவுமே அடைய வேண்டியதில்லை. ஜென்மாந்திரமா ஏமாற்றம் தான் அடைஞ்சு வந்திருக்கிறீங்க. இப்ப சத்தியமான தந்தை எவ்வளவு நல்ல முறையில் உங்களுக்கு புரிய வைக்கிறார். கடவுள் தான் சத்தியத்தை உரைக்கிறார், மற்ற எல்லாமே பொய் தான். பாபா என்ன புரிய வைக்கிறாரு மற்றும் மனிதர்கள் என்ன புரிய வைக்கிறாங்கன்ற வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. இது நாடகம், மீண்டும் அப்படிதான் நடக்கும். ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமா மட்டும்தான் சத்கதியை அடைய முடியும்னு நாம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. சொர்க்கம் போறதுக்கு நீங்க நிமித்தமாகறீங்க. அங்க எந்த விகர்மமும் இருக்காது. இங்கத்தான் விகர்மம் ஏற்படுது. அதனால தண்டனையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. யார் பாபா சொல்ற உயர்ந்த வழியான ஸ்ரீமத் படி நடக்கிறதே இல்லையோ அவங்கள என்னன்னு சொல்ல முடியும்? நாஸ்திகர் தான் சொல்ல முடியும். பாபா தான் ஆஸ்திகர் ஆக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் ஒருவேளை அவருடைய வழிப்படி நீங்க நடக்கலைன்னா நீங்களும் நாஸ்திகர்கள் தானே. சிவபாபாவுடைய ஸ்ரீமத் படி மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சும் இருக்கிறாங்க. ஆனா தெரிஞ்சிருந்தும் நடக்கலைன்னா அவங்கள என்னன்னு சொல்றது? உங்களை உயர்ந்தவர்களாக சிரேஷ்டமானவர்களாக ஆக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீமத் கிடைக்குது. எல்லோரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அந்த சத்குரு. அவரு கொடுக்கிற வழிதான் உயர்ந்ததிலும் உயர்ந்ததா இருக்கும். அதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? உங்க எதிரில் உட்காந்து புரிய வைக்கிறார். அப்படி இல்லைன்னா கூட இல்லையா, மனிதர் சொன்னார்னா இது எப்படி கடவுள் சொன்னார் நான் நம்புறதுன்னு சொல்லலாம். இங்க டைரக்டா கடவுளே வந்து சொல்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, இப்பதான் நீங்க பாவங்களை வென்றவராக ஆகுறீங்க. ஆனா நினைவின் மூலமா தான் அப்படி ஆக்கிக்க முடியும் உங்களை. ஒரு டைமுக்கு அப்புறம் யாருமே உங்களுக்கு கெட்டவங்களாவே தெரிய மாட்டாங்க. அப்போ அந்த கணக்கு முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நினைவு பாபா சொல்ற வழிப்படி இல்லை போயிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும்னா சுகத்தின் கணக்கு ஆரம்பமாயிடுமா, பாவத்தின் கணக்கு முடிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே இருப்பீங்க. இப்போ பாவம் செய்ய செய்ய என்ன வாங்குவீங்க? சாபம் தான் வாங்குவீங்க. அதனால் பாபா சொல்றாரு, வியாபாரிகளுக்கு இது ரொம்ப ஈஸி. அவங்க பழைய கணக்கு முடிச்சுட்டு புதுசாக கணக்கு தொடங்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாகவே பழைய கணக்கு முடிஞ்சிடும், புது கணக்கு ஆரம்பமாயிடும். நினைவு செய்யலைன்னா எப்படி சேமிப்பாகும்? வியாபாரம் தானே இது. நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. என் மாயா பின்னாடி போய் ஏமாறாதீங்க. பல ஜென்மமாக ஏமாந்துட்டீங்க. இப்போ எல்லாம் மாயா எதன் மூலமாக வருது? தேக உணர்வு மூலமாக வருது. தேகன்றதை மறந்துடுங்க, ஆத்மான்னு புரிஞ்சு ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாருங்க. அவங்க நடிப்பை நடிக்கிறாங்க, உங்களுடைய நடிப்பு பாபாவை மட்டும் நினைக்கிறது. சத்தியமான தந்தை எவ்வளோ நல்ல முறையில் புரிய வைக்கிறார். ஏன்னா கடவுள் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார். அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணலாம். மற்ற கடவுள் சத்தியமானவர்னாலே மற்றவங்க எல்லாமே பொய்ன்னு தான் அர்த்தம். மற்றவங்க எல்லார் வாயிலிருந்து வர்றதும் என்னது? பொய் தான். ஸோ அது பின்னாடி போய் ஏமாறாதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, மனிதர்கள் புரிய வைக்கிறதுக்கும் இறைவன் புரிய வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இருந்தாலும் மீண்டும் மனிதர்கள் அடுத்த துவாபர யுகத்தில் வேதங்களை ஏற்றத்தான் செய்வாங்க. நாடகத்தில் நடந்திருக்குது. ஆனால் இப்போதானே உங்களுக்கு இறைவனுடைய வழி கிடச்சிருக்குது. அதன் மூலம் நடக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் சத்கதியை அடைய முடியும். அப்படி இல்லைன்னா
சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க, ஆனால் உயர்ந்த பதவி கிடைக்காது. எந்த அளவுக்கு அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் மற்றவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கும் நீங்கள் தான் நிமித்தமாக இருக்கிறீங்க. அங்கே எந்த விதமான துக்கமும் இல்லாத ஒரு உலகம்ப்பா. இந்த மாதிரி உலகம் எங்கே இருக்குது இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த வீட்டில் இருக்கிறனால தான் எனக்கு சரியில்லை, வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணணும், அல்லது வீட்டை மாற்றணும். இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறனால தான் கல்யாணம் நடக்கலை, இந்த வீட்டில் இருக்கிறனால தான் வேலை கிடைக்கல, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. எங்கே போவீங்க? உலகம் ஃபுல்லாக நரகம், எங்கே போக முடியும்? அப்போ என்ன பண்ணணும்? பாபா வழிபடி நடக்கணும், அவ்வளோதான். ஏன்னா செஞ்ச பாவத்தினால நீங்கள் அடையிறீங்க, வீட்டுனால அதெல்லாம் கிடையாது. பாவம் உள்ள இருக்குது, அதை நீங்கள் எரிச்சே ஆகணும். எரிக்கலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் பாவம் தான் செய்வீங்க, மீண்டும் மீண்டும் துக்கம்தான் வரும், தண்டனை அனுபவிச்சு தான் ஆகும் இல்லையா? அதை எரிச்சிடணும். அதான் பாபா சொல்ற, ஸ்ரீமத் படி நடக்கலை. அதாவது கடவுள் தான் பேசுறாரு தெரிஞ்சிடுச்சு, அவர் கொடுக்கறது தான் சத்தியம் தெரிஞ்சும் நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் நாஸ்திகர் தான். கடவுளை அறியாதவன் பண்ணுறது தான் நீங்களும் பண்ணுறீங்க. கடவுள் தெரிஞ்சு மட்டும் என்ன பிரயோஜனம் அவர் சொல்கிறத கேட்கலன்னா? ஏன்னா உங்களை உயர்ந்தவரை ஆக்கிறதுக்காக உயர்ந்த வழியை கொடுக்கிறாரு. கொடுக்கிறவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த சத்குரு வேற எதிரில் வந்து புரிய வைக்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலையும் புரிய வச்சு இருந்தார். இதன் மூலமாக தான் தேவதை ஆனீங்க. இப்போ ஏன் அந்த முயற்சி நீங்கள் பண்ணி முழு தேவதை ஆகக்கூடாது, ஸ்ரீ நாராயணன் ஆகக்கூடாது? மற்றபடி சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் பரிசுத்தமானவர்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க, வேதத்தில் அப்படி போட்டு இல்லையே. அவர் நிறைய கல்யாணம் பண்ணார் தானே போட்டிருக்கேன். அதான் பாபா சொல்கிற, அதெல்லாம் பக்தி மார்க்கம். நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது, சாஸ்திரங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்க. சாஸ்திரங்களை ஊர்வலமாக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி சித்திரங்களையும் கூட ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றார். சாஸ்திரத்தை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறது வந்து பைபிளில் இருக்கும். இந்து மதத்துலேயும் அப்படி இருக்குதான்னு தெரியல. அப்படி இருக்குது ஏதாவது? அதில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கட்டளைன்னு ஒரு பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? சித்திரங்களை எடுத்துகிட்டு போகிறோம், தேவதைகள் இல்லையா, ஊர்வலம். அதனால் பாபா சொல்கிறார், அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க, முற்றிலும் ஜீரோ ஆகிடுங்க. உங்கள் புத்தியில் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு, பிந்து ஆகிடுங்க, ஒரு புள்ளி. வேறு எதுவுமே உங்கள் புத்தியில் வரக்கூடாது, புள்ளி வச்சிடுங்க. வேறு எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க. பாபா நீ கூப்பிட்டா நான் வர தயாராக இருக்கிறேன், கூப்பிட்டா நான் வர தயாராக இருக்கிறேன். வேறு எதையுமே கேட்காதீங்க. கேட்டதையே மறக்க சொல்கிறேன், புதுசாக ஏன் கேட்டுன்னு இருக்கிறீங்க? கெட்டதை கேட்காதீங்க, கெட்டதை பார்க்காதீங்க, கெட்டதை பேசாதீங்க. எது கெட்டது? பாபா சொன்னதை தவிர அத்தனையும் கெட்டது தான். வேண்டாம் உங்களுக்கு. ஒரு அப்பா சொல்கிற விஷயத்தை தவிர வேற யாருடைய விஷயத்தையும் கேட்காதீங்க. எப்படி? ஒரு பாபா சொல்கிறத தவிர யாருடைய விஷயத்தையும் கேட்காதீங்க. எக்ஸப்ஷனே கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே தப்பான வழியை தான் சொல்லுவாங்க இல்லையா? செம பாயிண்ட். பாபா சொல்கிறாரா, கண்ணை மூடிட்டு அதை செய்யுங்க, அசரீரி ஆகிடுங்க, மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க இல்லையா? ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பாபா குழந்தைய சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ கல்யாணம் பண்ணிக்குமா, அப்புறம்தாம்மா இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதான் பாபா ஒரு பாபா, நான் பாபா அப்படியா சொல்கிறாரு? அடி உத வாங்கினாலும் தூய்மையாருன்றாரு. அதனால் யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, அசரீரி ஆகிடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஆத்மாக்களாகி நீங்கள் இப்போ ஆத்ம பயிற்சி சொல்கிறாரு. நீங்கள் ஆத்மா ஒரு புள்ளி, இங்கே வந்து இந்த நடிப்பை நடிக்கிறீங்க, சரீரத்தின் மூலமாக கேட்குறீங்க. பாபாவும் ஒரு புள்ளி தான். அவர் புரிய வைக்கிறதுக்கு உடல் தேவைன்றதுனால பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். எதுக்கு புரிய வைக்கிறாரு? உங்களுக்கு சத்கதி கொடுக்கறதுக்காக புரிய வைக்கிறார். அப்போ நீங்கள் அதை அடையணும் இல்லை? அவர் எதையுமே அடையிறது கிடையாது, எதையும் அனுபவிக்காதவர், சுயநலமற்றவர். இதுக்கு முன்னாடி
சாது சன்னியாசிகள்லாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க முக்தி அடையிறதுக்கும் ஜீவன் முக்தி அடையிறதுக்கும். ஆனால் யாருமே அடையலையே, அடைய முடியலையே. கல்பத்துடைய ஆயுளையும் நீளமாக காமிச்சிட்டாங்க. ஆனால் யாருக்கு அதிர்ஷ்டத்தில் இருக்குதோ அவங்க மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது தான் சத்தியம்னு வந்து கேட்பாங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா எதையாவது கேள்வி கேட்டு அவங்களுடைய தலைக்கீழ் புத்திசாலித்தனத்தை காட்டிட்டு இங்கே வரவே மாட்டாங்க, போயிடுவாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, இங்கே வர்றதுக்கே நீங்கள் பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் நாராயணன் பதவி அடையிறத விட்டுருங்க, பிரம்மகுமாரி சென்டரில் அல்லது கீதா பாடசாலையில் அல்லது முரளியை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை வர்றதுக்கே பெரிய அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அதிர்ஷ்டத்துக்கான விஷயம் இருக்குது. கேட்கவே மாட்டேன்றவங்களை எப்படி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றது? பாபா எவ்வளவு ஈஸியாக ஆக்கி புரிய வைக்கிறார். ஒளிப்புள்ளியாகி என்னை நினைவு செய்யுங்க, இதுதான் வழி முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும், இல்லையா? அவங்க சொன்னதெல்லாம் என்னது, என்னென்னமோ இந்த மந்திரத்தை சொல்லு, இந்த மாதிரி விரதம் இரு, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இரு, வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தால் இவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இறைவனை எப்படி நினைக்கிறதுனே தெரியல. ஸோ அது ஒரு வழின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா எவ்வளோ ஈஸியான வழி சொல்கிறார். சிலர் என்ன சொல்கிறாங்களாம், பாபா எங்களால் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியல, வாய் திறக்க மறுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், அட அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்க, எவ்வளோ ஈஸியான விஷயம். இதை சொல்கிறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? இதை புரிய வைக்கிறதுல என்ன கஷ்டம்? அப்பாவை நினைவு செய்யுங்க புள்ளி. இதை பாருங்க, உயிராத் ஒரு மாதாஜி இப்படி புரிய வச்சாங்க, எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அவங்க அந்த டைமில் 1 மாதம்தான் ஆச்சு அவங்க வந்து. அப்படியே பெருமாள் கோயிலில் வந்தாங்க, அந்த பாவனையை பார்க்கணுமே. மாதாஜி நீங்கள் எடுங்களாம் அப்படின்னு சொன்னேன். எடுத்த உடனே, பிரதர் இங்கே வாங்க, இது நாம தான். லக்ஷ்மி நாராயணன் பார்த்தா, இது நாம தான், நாம ஆத்மா, பரமாத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, நாம் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்க, நினைவு செய்யுங்க, அப்படி ஆயிடுங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. எனக்கு செம ஆச்சரியம், என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தோணிச்சு. ஆனால் அந்த பிரதரு மறுபடியும் சொல்லுங்க மத்தேஜி எப்படி நினைக்கணும் அப்படின்றாங்க. ஆஹா, அப்போ அந்த பாவனை இல்லையா? அதான் பாபா சொல்கிறாருங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறது ஈஸியான விஷயமே. இதில் என்ன உங்களுக்கு புரிய வைக்க முடியல? அப்பாவை நினைவு செஞ்சால் ஆஸ்தியை அடைவீங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்படி நினைவு செஞ்சுதான் இப்படி ஆன அப்படின்னாங்க. அதைத்தான் சமஸ்கிருதத்தில் மன்மனாபவன் இருக்குது. ஒரு பிரதர் கேட்குற, பிரதர் எல்லா பாவத்தையும் எரிக்கிறதுக்கான மந்திரம் ஒன்று சொல்லுங்க பிரதர், அந்த மந்திரத்தை கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மந்திரம் இதுதான். அவர் முரளி பார்க்குறாரு, ஆனால் புது குழந்தைனால அவருக்கு தெரியல. மன்மனாபவனா மனதால் பாபாவை நினைச்சணும். நான் ஆத்மா இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், இந்த உடம்பு கிடையாது. காருக்குள்ளே டிரைவர் இருக்கிற மாதிரி நான் தனியாக நட்சத்திரமாக இருக்கிறதா என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உணர்ந்து பாபாவை செம்பொன் நிறமான இடத்துல ஒரு நட்சத்திரம் மாதிரி நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமாக தான் ஜென்ம ஜென்மாந்திர பாவங்கள் எரிக்கப்படுது. அதுதான் மன்மனாபவ மகா மந்திரம். அப்படின்னா மன்மனாபவன் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. மன்மனாபவனா என்னை நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம். ஸோ அவர் எப்படி நினைவு செய்யறதுன்னு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அது கீதையில் இருக்குது, என்னை நினைவு செய்யுங்கன்ட்டு. ஆனால் எப்படி நினைவு செய்யறதுன்னு அதில் இல்லை. அதுதான் இப்போ இறைவன் சொல்கிறாரு, சரீரமற்ற என்னை ஒளிப்புள்ளியாக நினைவு செய்யுங்க, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு செஞ்சுட்டே இருங்க. இதன் மூலமாக தான் ஜென்ம ஜென்மாந்திர பாவம் போகும். இப்போவே பயங்கர ஆனந்தத்தில் இருப்பீங்க. சத்தியுகத்தின் ஸ்ரீ நாராயணனாகவும் ஆவீங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு. சிவபாபா தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. கிருஷ்ணரை தந்தைன்னு சொல்ல முடியாது. பிரம்மா கூட எல்லா பிரஜைகளுடைய தந்தை தான். ஆத்மாக்களின் தந்தை பெரியவரா அல்லது பிரஜைகளின் தந்தை பெரியவரா? பெரிய பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா சொர்க்க பிராப்தி ஆஸ்தியாக கிடைக்கும். போக போக உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. வேற எங்கே போவாங்க? உங்ககிட்ட தான் வந்தாகணும். வந்துக்கிட்டே இருப்பாங்க.
இப்போவே சொல்கிறாங்க வெளிநாட்டிலலாம், பிரதர் எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லை பிரதர், வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சென்டரில் அப்படின்றாங்க. வெளிநாட்டில் மட்டும் இல்லை, இங்கேயே சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல ஒரு நாளைக்கு 8-10 பேர் புதுசாக வராங்க பிரதர், கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுன்றாங்க. ஆச்சரியமாக இருக்குது. வேறு எங்கே போவாங்க? இங்கே தான் வந்தாகணும். எங்கேயாச்சும் அதிகமானவங்க போகிறத ஒருத்தர் பார்த்துட்டா போதும், ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தானே நடக்குது. புதுசாக ஒரு ஊர், இங்கே ஒரு கிராமத்தில் ஒரு சிவன் கோயில், அந்த கோயில் ஃபினிஷ் கூட ஆகலை, அரைகுறையாக தான் இருக்குது. அதுக்குள்ளே யாரோ வந்து ஏதோ ஒன்று நடந்துச்சு, அவங்களோட இது அவங்க 10 பேருக்கு சொல்லி, அவங்க 10 பேருக்கு சொல்லி, இப்போ பார்த்தா அப்படி ஒரு கூட்டம் திங்கக்கிழமை, பெரிய பெரிய கோயிலில் இல்லாத கூட்டம். இப்போ பாருங்க. அப்போ அதே மாதிரி இங்கேயும் எல்லாரும் ஒருத்தரை பார்த்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ? நிறைய பேர் போகிறத பார்த்து. நிறைய பேர் இப்போ கோயிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட விளக்கம் கொடுக்கும்போது உங்களை சுற்றி ஒரு 20 பேர் வந்து நின்று கேட்குறாங்கன்னா கடற்கடன்னு எல்லாருமே வருவாங்க. ஆனால் யாருமே இல்லாதப்ப வாங்கலாம்னு கூப்பிடுங்களாம், வரமாட்டாங்க. அதுதான் உங்ககிட்டையும் உங்களிடத்திலும் பாபா குழந்தைங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. தடைகள் எத்தனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செஞ்சுத்தான் ஆகணும். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம், புது உலகமே ராமராஜ்யம். அதனால் தடையை கண்டு சோர்ந்துடாதீங்க. வேற ஏதாவது வழி இருக்கும் பாருங்க, டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லையா? தான் பாபா சொல்கிறார், இங்கே வர்றதுக்கே அதிர்ஷ்டம் இருக்குதுன்றார். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இல்லைன்னா இங்கே உட்காந்து கேட்கணுமே, இல்லை இங்கே வந்து கேட்டுட்டு சரி இது நல்லா இருக்குது, இன்னொரு இடத்துல போய் கேட்குறேன்ட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் பாபா சொல்கிறாரு, எல்லா ஆத்மாவுக்கும் தந்தை நான் தான், எல்லா பிரஜைகளுக்கும் தந்தை பிரம்மா தான். இப்போ ஆத்மாக்களின் தந்தை பெரியவரா, பிரஜைகளின் தந்தை பெரியவரா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா பிரஜைகளின் தந்தை சரீரதாரி, அவருக்கு இந்த ஞானம் கிடையாது. சிவபாபா தான் சொல்றாரு. அதனால சிவபாபா பெரிய அப்பாவை நினைவு செய்யணும், பெரியப்பா சிவபாபா, இல்லையா? மற்றபடி கிருஷ்ணர் அப்பா கிடையாது, கிருஷ்ணர் எல்லாருக்கும் அப்பா கிடையாது. கிருஷ்ணர் யாரும் ஐயா அப்பானே சொல்றதே கிடையாது, இல்லையா? ஸோ பெரியப்பாவை நினைவு செய்ய செய்ய சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். ஸோ தடையை கண்டு பயப்படாதீங்க, அது பாட்டுக்கு வரட்டும். நீங்கள் பிரச்சனைகளை கடந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சே தீரணும். ஏன்னா சத்தியுகம் வரவே போகுது. நீங்கள் பண்ணலனாலும் வேற யாராவது பண்ணி அந்த பொக்கிஷத்தை அடைஞ்சிடுவாங்க. ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோன்ற போதை இருக்கட்டும், இல்லையா? புது உலகம் தான் ராமராஜ்யம். நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல் மனம் பொருள் மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பரமபிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பிரஜாபிதா பிரம்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு முதல்ல நீங்க மற்றவங்க கிட்ட கேளுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே கண்டினியூஸாக சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, வருஷக்கணக்கா? சரி, இப்போ நம்ம பாபாவோடைய வழிப்படி உடல் மனம் பொருள் அனைத்தையும் சொர்க்கமாக்குற சேவைக்கு அர்ப்பணம் செய்கிறோம். ஸோ முதல்ல அறிமுகம் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா, கடவுளுக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அந்தந்த மதத்து கடவுள்கிட்ட கேளுங்க. அவர் கடவுள் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி அவர் கடவுளாகவே இருக்கட்டும், முன்சாமியாகவே இருக்கட்டும். முனுசாமி ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அந்த முனுசாமி உங்களுக்கு அப்பாவா சகோதரனா இருந்தால் தானே ஹெல்ப் பண்ணுவோம், ஒரு உறவு இருந்தால் தானே பண்ண முடியும். அவர் உங்களுடைய தந்தைன்னு புரிய வைங்க. பிரஜாபிதான்றோம், அப்போ சொல்லும்போதே பரமபிதாவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? பேரே பிதா. அதே மாதிரி பிரஜாபிதா பிரம்மாவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அங்கேயும் பிதா. தந்தை, எல்லையற்ற தந்தை. அவர் மூலமா தான் முக வம்சாவளியை படைக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. ஒருத்தரிடம் இருந்து தான் உருவாகி இருக்கிறாங்க இல்லையா? பரமபிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமா சிருஷ்டியை படைச்சிருக்கிறார். ஸோ யார் மூலமா படைச்சாரோ அவரு பிதாவாயிடுறாரு இல்லையா? அங்க ஆதாம் மூலமா படைக்கிறதா தான் காட்டியிருக்கிறாங்க.
சிருஷ்டியை படைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அழுக்கான சிருஷ்டியை தூய்மை ஆக்கி இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் உலகத்துக்கு எதுவுமே தெரியல. ஏதோ இல்லாத உலகத்தை திடீர்னு படைச்சிருப்பாங்க போல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நாமே பூஜைக்குரியவர், நாமே பூஜாரிகள்னு பாடுறாங்க. ஆனால் இது கடவுளை குறிக்கிற விஷயம்னு புரிஞ்சுக்கிறாங்க. நானே கடவுள் ஆயிடுவேன் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, ஒருவேளை பகவானே பூஜாரி ஆயிட்டாருன்னா மீண்டும் அவரை பூஜைக்குரியவராக யார் ஆக்குறதுன்னு கேளுங்க. இல்லைப்பா, அவரே மறந்துட்டாருன்னா அவரது கடவுள்ன்றதை யார் ஞாபகப்படுத்துறது? சூப்பராக சொன்னார் இல்லையா? செம பாயிண்ட் இது. மறந்து இருக்கிறீங்க, உங்களால் கடவுள் ஆக முடியுமா? யார் மாத்துறது? அந்த சக்தி இல்லையே. குழந்தைகளுக்கு நானே அது என்பதுடைய அர்த்தத்தை புரிய வைக்கப்படுது. தத்துவம் அது என்னது? உண்மையிலே நான் தான் தேவதையாக இருந்தேன், பிறகு நானே சத்திரியனாக வைஷ்யனாக சூத்ரனாக மாறிட்டேன், கீழே விழுந்துட்டேன், இப்போ மீண்டும் பிராமணனாகி தேவதை ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த சக்கரத்தை நினைவு செய்ய முடியும் தானே? நான் தான் அப்படி இருந்தேன், எதுக்கும் ஆடாத அசையாத சர்வ சக்திகள் நிரம்பிய நாராயணனா நான் தான் இருந்தேன். நான் போய் சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலைப்படலாமா, கேள்வி கேட்கலாமா, குழப்பலாமா? உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. சதா ஆனந்த ஸ்வரூபமா நான் இருந்தேன்ப்பா. நாராயணன் அந்த பாம்பு மேல படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போதே ஒரு விதமான மயக்கம் வரல எல்லாருக்கும்? அப்படியே அந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு தானே எல்லாம் போறாங்க கோயிலுக்கு. அதுவா நான் தான் இருந்தேன். நான் போய் வீண் விஷயத்துல மாட்டலாமா? அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கட்டும். நினைவு செய்ய முடியும் தானே? தந்தை மகனை வெளிப்படுத்துறாரு, பிறகு மகன் தந்தையை வெளிப்படுத்துறாருன்னு பாடப்படுது இல்லையா? பைபிள்ல இருக்குது இது. பிதா என்னை வெளிப்படுத்தினார், நான் பிதாவை வெளிப்படுத்தினேன்ட்டு. அப்போ பாபா வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? நீ என்னோட குழந்தை, தேவதையா இருந்துட்டு. அப்புறம் தான் நம்ம ஊரெல்லாம் போய் எங்க அப்பா வந்துட்டாரு, என்ன தேவதையான அப்பா வந்திருக்கிறாரு, உங்களுக்கும் அவர் தான் அப்பா அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கு நமக்கு சரம். புத்திசாலியான வியாபாரி எப்படி பழைய கணக்கு முடிச்சுட்டு புது கணக்கு ஆரம்பிக்கிறாரோ, அதே மாதிரி பழைய பாவ கணக்கெல்லாம் முடிச்சுட்டு சுகத்தின் கணக்கு ஆரம்பிங்க. பாபாவுடைய நினைவுல இருந்து எல்லா பாவத்தின் பந்தனத்தை துண்டிச்சிடுங்க. யோகத்தினால எல்லாமே சாத்தியம். பொறுமையை இழந்துடக்கூடாது. பொறுமை, எல்லாத்துக்கும் பொறுமை அதில் தான் இருக்குது. ஸ்ரீ நாராயணன் அலங்காரத்தோடு நிற்கிறாரு, அது நான் தான், மகாவிஷ்ணு நான் தான். அப்படி இருங்க. பொறுமை இல்லையா? பொறுமை இழந்தவர் ஆகிடக்கூடாது. வீட்டில் தடை பண்ணிட்டாங்களா, பரவாயில்ல, வீட்டில் இருந்துக்கிட்டு உணவை சமைச்சிக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு என் நினைவில் இருந்து ஆஸ்தியை நினைவு செஞ்சுட்டு எவ்வளோ ஞான ரத்தினம் கொடுக்குறேன், அதை மற்றவங்களுக்கு தானம் செய்ய. அப்பாவை நினைவு செய்கிறது, ஆஸ்தியை நினைவு செய்கிறது, தானம், அந்த வழி சொல்லிக்கிட்டே இருங்க. வரதானம் உங்களுடைய பாக்கியத்துடைய நினைவின் மூலம் சதா குஷியில் நடனம் ஆடக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுங்க. உங்களுடைய பாக்கியத்தின் நினைவின் மூலம் சதா குஷியில நடனம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், அமிர்த வேலையில இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னென்ன சிரேஷ்ட பாக்கியம் எல்லாம் கிடைச்சி இருக்குதோ அந்த பாக்கியத்தின் பட்டியலை சதா உங்களுக்கு எதிரில் வச்சுக்கிட்டே இருங்க. மேலும் ஆஹா என்னுடைய உயர்ந்த பாக்கியமே, அந்த பாக்கியத்தை வழங்கும் வல்லலே என்னுடையவர் ஆகிட்டாரு அப்படிங்கிற இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. இந்த போதையில சதா குஷி நடனம் ஆடிக்கிட்டே இருங்க. எது வேணாலும் நடக்கட்டும். மரணமே சம்பவிக்க செய்யற மாதிரி விஷயமே கூட வரட்டும் உங்க எதிர.
குஷி மறையக்கூடாது. சரீரமே போனாலும் நஷ்டம் இல்லை, ஆனால் குஷி போயிடுச்சுன்னா மிகப்பெரிய நஷ்டம். எப்படி சொல்கிறாரு பாருங்க, குஷி மறையக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆத்மா குஷி மறையாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வரதான குஷியை வச்சு தான் வருது பார்த்தீங்களா. ஒரு வினாடி குஷி குறையுது, ஒரு குழப்பம் வந்துடுச்சு, அந்த நேரம் சரீரம் விட்டால் என்ன பதவி அடைவீங்க? அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, காலைல ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பாக்கியம். பாபா நினைவில் ஏந்திருக்கீங்க, ஏஞ்சோடனே பாபா கூட பேசுகிறீங்க, பாபா முரளியை கேட்குறீங்க, சக்தி சொரூபமாக்கி சக்தியை கொடுக்குறீங்க. நிறைய பேர் உங்களை பகைவராக நினைச்சவங்க எல்லாம் உங்களுடைய நண்பர்கள் ஆகிறாங்க. எவ்வளோ பாக்கியம். அதை எல்லாம் எதிரில் எடுத்துகிட்டு வாங்க. எப்படி இருந்த என்னை எப்படி ஆக்கியிருக்கிறார் பாபா, அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வாங்க. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய தொடர்பில் வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதும் அப்போ இருந்த மனநிலை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது எடுத்துகிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே உங்கள் எதிரியே வச்சு பார்த்துக்கிட்டு, ஆஹா என்னுடைய உயர்ந்த பாக்கியமே, பாக்கியவி தாதாவே, பாக்கியத்தை கொடுத்த வள்ளலே என்னுடையவர் ஆகிட்டாரு, இந்த பாக்கியமும் பாக்கியத்தை கொடுத்த வள்ளலும் என்னுடையவர் ஆகிட்டாரு. இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. இல்லையா, ஒரு சினிமா பாட்டு கூட ஒரு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை உனக்கு, ஆஹா ஏதோ ஒரு கணவனை நினச்சி மனைவி பாடுவாங்க, அவர் கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய வரம்ன்ட்டு. இப்போ நம்ம கணவன் தானே, பாக்கியத்தை கொடுக்குறவரே என்னுடைய கணவனாகி இருக்கிறார். இப்போ இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா, வார்த்தை இல்லையே, அது இவருக்கு தான் பொருந்தும் இல்லையா. பாடிக்கிட்டே இருங்க. இந்த போதையில் சதா குஷி நடனம் ஆடிக்கிட்டே இருங்க. பாபா எது என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நீ இருக்கிற. இதோடைய நினைவாக பைபிளில் ஒரு கதை இருக்கும், பைபிள் குரானில். என்ன கதைனா, ஒரு மூசா நபின்னு ஒருத்தர் இருப்பார். மூசா நபி இல்லை, வேற ஏதோ பேர் மறந்து போச்சு. அவர் கடவுள் சொல்லுவார் சாத்தான் கிட்ட, மாயா கிட்ட, எவ்வளோ பெரிய பக்தன் தெரியுமா. அதுக்கு சாத்தான் சொல்லுவான், ஆமாம் நீ சுகமாக வச்சிருக்கிற, அதனால் உன்னை கும்பிட்டுருக்கான், துக்கம் கொடுத்தா உன்னை நினைப்பானா, அப்படியே சொல்கிற, சரி போ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவன் என்னை மறக்க மாட்டான்னாரு. சரின்ட்டு போய் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாரு, அவனுடைய குழந்தைய சாகடிக்கிறான். அப்பையும் கவலைப்படாமல் இறைவனையை தான் நினச்சிட்ருக்காரு. மனைவி சாகடிக்கிறான், அப்பையும் இறைவனை தான் நினச்சிருக்காரு. ராஜ்யத்தை பிடுங்குறாங்க, அப்பயும் இறைவனே தான் நினச்சின்னு இருக்காரு. அப்போ உடலில் வியாதி வருது, கையில் காலில் இன்னமோ வருது, அப்பயும் இறைவனை தான் நினச்சிட்டு இருக்காரு. அன்பா என்னை காப்பாத்துன்னு நினைக்கல, ஆஹா உன் மகிமையே மகிமைன்ட்டு நன்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. உன்னுடையவனை ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ண, அப்படி பாடிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுது, உடம்பு ஃபுல்லாக புழு பூக்கிற மாதிரி ஒரு வியாதி வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, உடம்பு ஃபுல்லாக புழு பூத்து அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை இறைவா, என் வாயை மட்டும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ, ஏன்னா உன்னுடைய மகிமையை நான் பாடணும். அப்படியே சாத்தான் ஷாக்காகி நிற்கிது. எவ்வளோ பெரிய விஷயம் அதுதான். அதான் பாபா சொல்ல, உடம்பே போனாலும் நஷ்டம் இல்லை, குஷி மறையக்கூடாது. என்ன மாதிரி வரதானம் இது இல்லையா. உங்களை வெட்டவே வரட்டும், வெட்டியும் போடட்டும், ஆனால் உங்கள் குஷி மம்மா நிரூபித்தாங்களா, அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருந்துச்சான். நம்ம எதிர இது இல்லையா, குஷி மறையக்கூடாது. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படணும், குஷி மறையக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், அசைக்க முடியாத நிச்சய புத்தி, எல்லாத்துலேயும் நன்மை தான் இருக்குது. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியா அப்போ அங்கேருந்து இங்கே வந்துருப்பேன்ல, அப்போ பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போலாம் ஆகலைல்ல, ஹார்ட் அட்டாக் வந்தப்போ எனக்கு நிச்சய புத்தி, டாக்டர் சொல்கிறாரு இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் என்ன வேணாலும் ஆகலாம், உயிர் கூட போகலாம் அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு நிச்சய புத்தி, அவன் சும்மா சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவன் காசுக்காக பண்ணுறான் அப்படின்னு இருக்கிறான். அந்த நிச்சய புத்தி அந்த குஷியாக இருக்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்றோம். அப்போ எங்கள் மாமாவுடைய ஃப்ரெண்டு வர்றாரு, அவர் என்னையே பார்த்துன்னு இருக்கார் ஆச்சரியமா, என்ன தைரியத்தில் இவன் இவ்வளோ குஷியாக இருக்கிறான் அப்படின்ட்டு. இல்லையா, எங்கள் மாமா பதறாரு, எல்லாம் பதறாங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாமா, அவங்களுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, அவன் சும்மா சொல்கிறான் அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இது
அப்போ நமக்கே ஒரு பிரச்சனை வரும்போதும் குஷியாக இருக்கிறத பார்த்து மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? குஷி மறையக்கூடாது. அப்புறம் அதுக்கு நடுவில் வர பிரச்சனையெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. மரணமே வரட்டும் குஷி மறையாதுன்றார். உடம்பு போனாலும் உனக்கு நஷ்டம் கிடையாதுன்றார். குஷி போயிடுச்சுன்னா எல்லாம் இழந்துட்டேன்றார் இல்லையா? ஸ்லோகன் சம பாயிண்ட். அப்போ பாடிக்கிட்டே இருங்க பாபா மகிமை. பாபாவோட நீ எப்படி ஆகிட்ட பாபா, நீ கூப்பிட்டா நான் வரேன், கூப்பிட்டா நான் வரேன், கூப்பிட்டா வரேன், இதே தான் ஓடணும் மைண்டில். ஸ்லோகன் மலர்ந்த முகத்தோட எப்பவுமே இருக்கணுமா? வரதானம் அதான். ஸ்லோகன்ல அப்படி இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்றாரு? சாட்சி நிலைன்ற ஆசனத்துல உட்கார்ந்து பார்வையாளராகி விளையாட்ட பாருங்க. இது என்னது? விளையாட்டு. இந்த பக்தி சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவதைகள் அசுரர்கள் அடிச்சுக்கிறாங்க. அப்போ போய் விஷ்ணு கிட்டையும் சிவன் கிட்டையும் போய் முறையிடுவாங்க. அவங்க அமைதியாக அங்கே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்தே பார்ப்பாங்க. இங்கே அடிச்சுக்கிறத கூட அங்கே இருந்துகிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கீழே வந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதான் சாட்சி நிலை. அப்போ நம்ம எங்கேருந்து பார்க்கணும்? சூக்ஷ்மவதனத்தில் பார்க்கணும், இல்லை பரந்தாமத்தில் இருக்கணும். இங்கே இருக்கிறது இங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியக்கூடாது. அப்போ இது என்னவா இருக்கும்? விளையாட்டாக தான் அனுபவம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டார், வெற்றி நிச்சயிக்கப்பட்டது, எல்லாமே உனக்கு சாதகமாக தான் வரப்போகுது. ரிசல்ட்டை சொல்லிட்டார். நடுவில் என்ன வருது பற்றி கவலைப்படாத இல்லையா? அப்போ ஏன்னா நமக்கு தெரியும் டைரக்டர் யார்? என் கணவன். என் கணவன் எனக்கு சூப்பர் ரோல் தான் கொடுத்துருப்பாரு. அப்போ சாட்சி நிலை, விலகிய நிலை. இங்கே இருக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பாபாவுடைய நேரடி வளர்ப்பில் வளர்றேன். என்னை இங்கே இருக்கிறவங்க யாருமே வளர்க்கலை. அதனால் இங்கே இருக்கிறவங்க யாருக்கு என்ன ஆனாலும், ஏன் இந்த உடலுக்கே என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் ஆத்மா நாராயணன் உடல் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. போக வேண்டியது தான், பிரவேசிக்க வேண்டியது தான். அப்படி குஷியாக இருங்க, அந்த போதையில் இருங்க, சக்தியை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன விஷயம் கூட உங்கள் குஷியை மறைச்சிடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா ஐயோ இது கடைசி நொடி ஆயிடுச்சுன்னா என்ன வருது? பாபா என்ன சொல்லியிருக்க? குஷியாக இருக்க சொல்ல, குஷியாக இருக்க சொல்ல. அது சம்மந்தப்பட்ட ஞானத்தையே சுற்றிக்கிட்டே இருங்க, நடனம் ஆடிக்கிட்டே இருங்க. என்னென்ன கொடுத்தாரு அதை நினச்சிட்டு இருங்க. இவ்வளவு கொடுத்தவர் இப்போ உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பாரா? அது இருக்கணும். எப்படியெல்லாம் டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தாரு. அப்போ இப்போ மட்டும் உங்களுக்கு பாதகமாக நடக்குமா? நாடகத்தில் அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது நன்மை செய்யக்கூடிய யுகம். எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியது. நன்மை செய்யக்கூடியவருடைய குழந்தை, நன்மை செய்யக்கூடிய குழந்தையாகிய உங்களுக்கு பாதகம் வருமா? அதில் இருங்க. இப்போ விலகி இருங்க. பாபா சொல்கிறத விட்டு இறங்கி வந்தீங்கன்னா தான் இதை சீரியஸாக பார்ப்பீங்க. துக்கம் ஒன்றுமே ஆகாது, பறந்துடுங்க. சூப்பர் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? உங்கள் முகம் மலர்ந்த முகத்தோடு இருக்கும். உங்களை பார்த்தாலே, அது உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எல்லாம் வராங்கன்னா உங்கள் முகம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவோம். என்னம்மா உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு வந்தால் உன் வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்குதுன்ட்டு போவாங்க. புரியுதா இல்லையா? நீங்கள் பாபாவை நினைச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம். ஒரு பிரதரை அவங்க வீட்டில் ரொம்ப தீவிரமாக பாபா இதில் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைப்பில் இருக்குது மனசு ரீதியாக அப்படின்ட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அந்த பிரதர் போய் அந்த ஆஸ்பத்திரியில் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, நீங்கள் கவலைப்படாங்க, பாருங்க மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை, நம்ம ஜாலியாக இங்கே ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்கிறோம், அப்பாவை நினைவு செய்யுங்க, ஒளிப்புள்ளியாக நினைவு செய்யுங்க அப்படின்னு ஒரு பெட்டாக போய் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்தவங்களுக்கே இவங்க தான் ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த பேஷண்ட்டை பார்த்துக்க வந்தவங்களுக்கு இவங்க சொல்கிறத பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் ஆயிடுது. எது பண்ணுது? மலர்ந்த முகம் பண்ணுது இல்லையா? அவர் சொல்கிறார் டாக்டர்கிட்ட, டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் போடாதீங்க, வேணா விபூதி கொடுங்க, எல்லாருக்கிட்ட விபூதி கொடுங்க அல்லது ஏதாவது கொடுங்க. அவங்களுக்கு எண்ணம் தான் தேவை, அந்த நம்பிக்கை தான் தேவை. அவங்கள மென்டல்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மென்டலாக தான் ஆவாங்க இல்லையா? அவர் டாக்டருக்கு பாடம் எடுத்துகிட்டு வந்தார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.